எல்லாம் காலை வணக்கங்க. இப்போ நான் கத்தாழையில் ஜூஸ் போட போகிறேன். ஓகே, அரைப்பழம், ஒருத்தருக்கு அரைப்பழம் இருந்தால், நாட்டு சர்க்கரை ரொம்ப, அதே மாதிரி பனை வெல்லம். இப்போ என்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைங்கிறதுக்காக நான் இப்போ வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கேன். ஓகே, வெள்ளை சர்க்கரை தேவையான அளவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் 3 டீஸ்பூன் ஜூஸ்க்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சிட்டிகை உப்பு, கத்தாழை ஜூஸ், நேச்சுரல் இயற்கையின் ஜூஸ் கொண்டாங்க. சில பேர் ஐஸ் தேவைப்படுறவங்க ஐஸ் போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா ஐஸு சில பேர் கூலிங் ஆகாதுங்கிறவங்கள இந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத பவுட்ரு க்ரீம் போட்டு குடிப்பதை விட கத்தாழையில் தயார் பண்ண ஜூஸை குடித்தால் அருமையாக இருக்கும். கத்தாழையில் தயார் பண்ண நேச்சுரல் ஜூஸு ப்ளட்டு இன்க்ரீஸ் ஆகும். ப்ளட்டு நம்ம டொனேட் பண்ணணும் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. கத்தாழை ஜூஸை பயன்படுத்துவோம். ஓகே, சாரி குடிங்க, சாப்பிடுவோமா? ஓகே, எங்கே கத்தாழை பழம் கிடைச்சாலும் இது கிராமப்புறங்களில் தான் நிறைய கிடைக்கும். அதனால் இதை கிராமப்புறத்தில் இருக்க கத்தாழை பழங்களை அழகாக பழத்தை பிடுங்கி நல்லா பிசைஞ்சு அழகாக ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் கடையில் கூட நீங்கள் விற்பனை பண்ணலாம். இது நேச்சுரல், நம்ம கலர் நேச்சுரல் பழ ஜூஸை பயன்படுத்துங்க. பவுடரே யூஸ் பண்ணாதீர்கள். ஓகே.